ईद मुबारक। ईद मुबारक। ईद मुबारक। ईद मुबारक। ஸோ இவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, குளிச்சுட்டாங்க. பாப்பாவை குளிக்க வைக்கணும். இன்றைக்கி இப்போது காலையில் தான் 8:30 ஆகுது. ஸோ இனி இவங்களுக்கு பள்ளியில் போகணும்ல. ஸோ அதனால் இவங்கெல்லாம் குளிச்சுட்டாங்க. காலையில் டிஃபன் பண்ணுற வேலையில் நானும் அம்மாவும் பிஸியாக இருக்கோம். சரி, அது முடிச்சுட்டு நாமெல்லாம் குளிச்சுட்டு அப்புறமா நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஈத் முபாரக் மக்களே. நான் இன்னும் என்னோடய மூஞ்சி காமிக்கல, ஏன்னா காமிக்கிற மாதிரி ஒன்றும் ஆகலை. அதுதான் நான் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாம் வச்சுட்டு பாப்பாவை சமத்தை குளிக்க வச்சுட்டேன். ஏன்னா பாப்பாவோட வேலை முடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஈதோ ரெடி ஆயோ. ஸோ இன்றைக்கி காலையில் மெனு பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் பீஃப் குருமா. இதுதான் காலையில் மெனு. மத்தியானம் மெனு மத்தியானம் காமிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டோம், நம்ம சாப்பிட்லாம். இப்போது டைம் 10 o'clock. உங்களுக்கே தெரியுங்க, வீட்டில் ஒரு விசேஷ நாள் வந்தாலே வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு வேலையாக தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் குளிக்கிறதுக்குமே டைம் கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் பாப்பா சைலண்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த கிளிப் இருக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிளிப்பு. ஏன்னா 4 month தாங்க ஆகுது. டிவி ஃபோன் இது இருந்தாலே போதும், அதையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் டிவி ஃபோன் காமிக்கிறது ரொம்ப தப்புங்க. அது அவங்களோட டெவலப்மெண்ட்டை எஃபெக்ட் பண்ணும். ஆனால் என்ன பண்ணுறது பாருங்கள். ஈத் முபாரக். அப்போ நாங்களாம் ரெடி ஆகிட்டோம். இதுக்கு எல்லாருமே ஒயிட் போட்டு ட்வின்னிங் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் இப்போது டிவி பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு மாதம் நாங்கள் டிவியை பார்க்கல. ஸோ இப்போ தான் டிவி போட்டிருக்கோம். பசங்க கார்ட்டூன் பார்த்துட்ருக்காங்க, ஃபோனில் விளையாடிட்டுருக்காங்க. பாப்பா தூங்குது. அப்புறம் அவர் ஃபுட் எடுக்க போயிருக்காரு, வீட்டில் பண்ணலை. ஏன்னா பாப்பா வச்சுட்டு பண்ண முடியாது, அதனால. ஸோ எங்கள் இது இப்படி தான் போகுது. உங்கள் இது எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, நீ சாப்பிடும்போது பார்க்கலாம். பாய். என்னோட மெஹந்தி பார்த்தீங்களா, அவளுக்கு நல்லா சவுந்திருக்கு. ஏன்னா இது ஆர்கானிக், இது கெமிக்கல் வந்த அந்த மெஹந்தி. அது நம்ம போட்டு அப்படியே அப்போவே எடுக்கிறது இல்லை, அதனால. இவங்க போட்டது வந்துட்டு ஆர்கானிக். இது இப்போ ட்ரெண்ட் தான் இந்த டைப்பு. ஆனால் என்னோடது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பெட்ரு. இன்னொன்று காமிக்கிறேன், அதுதான் காமெடியாக இருக்கும் பாருங்கள். இது என்ன டிசைன் சத்தியமாக எனக்கு புரியல. இது என்ன சைனா லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. நான் போடுறது அந்த ஸ்டென்சில்ஸ் வச்சு போடுவாங்கள்ல, அச்சு மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு போடுவாங்கள்ல. ஸோ இது போடுறது என்னமோ தப்பாக போட்டிருக்கணும்னு டவுட்டாக இருக்குது. இப்படி இருக்குது. ஆனால் இவங்களும் ஸ்டென்சில்ஸ் வச்சு போட்டேன், கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. நம்மளது கேவலமாக தான் இருக்குது, தெரியுமே. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. சரி, பாப்பா ரெடி ஆகிட்டாங்க. அழகாக சமத்து குட்டியாக ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பையனும் அங்கே ரெடி ஆகி உட்காந்துட்ருக்கான். எல்லோரும் டயர்டு. ஏன்னா தூங்கலை, நைட்டு யாரும் தூங்கலை. பாப்பா 3:30 வரைக்கும் தூங்கலை நேற்று. ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு வேலை டயர்டாக உட்காந்துருக்கோம். எஸ், இனி சாப்பிடும்போது பார்க்கலாம். மன்னிச்சிருங்க, ஃபுட்டு சாப்பிட வீடியோ எடுக்கவே முடியல. ஃபுட்டை பார்த்தோன்னே அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கி அப்புறமா எந்திரிச்சு காப்பிலாம் குடிச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மனுஷனை பார்த்தேன். இந்த வீடும் இவருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துட்ருக்கார். பாப்பா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா பையன் கூட தாங்க ஸ்பெண்ட் பண்ணுவான். அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான், கீழேயே வைக்க மாட்டான், கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பெரிய பொண்ணையும் அதே மாதிரி பார்த்துப்பாங்க, நல்லாவே பார்த்துப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டு கொடுத்துட்ருக்கான்.
நான் ஃபஸ்ட்டே சொல்லி இந்த ஃபுட்டு நான் வைக்கல, வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராமா குவீனுங்க. இப்போ பாருங்கள் சாப்பிட்றத காமிப்ப பாருங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் இவங்க கேமரா பார்த்துருந்தாலே ரொம்ப ஷையாயிருவாங்க. ஆனால் இப்போ என் கூட சேர்ந்து இப்போ அந்த கேமரா ஃபியரெல்லாம் இல்லாமல் ட்ராமாவே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் சாப்பிட்றோம். இப்போவது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றோங்க. சாப்பிட்ற கிளிப் வைக்காமல் நான் விட மாட்டேன். அதனால தான் எல்லாரும் சாப்பிட்றத க்ளோஸ்அப்பில் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சு தரேன். மத்தியானமும் காமிக்க முடியல, எப்போது காமிக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டோம். ஃபுட்டும் அதே மாதிரி ரொம்ப யம்மியாக இருந்தது. இன்னைக்கு இது வீடியோ இவ்வளோ தான். அந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்பு தரீங்க. நான் அதில் எவ்வளோ கிரேட்ஃபுல்னஸ் சொன்னாலும் தீராது. ஏன்னா அவ்வளோ பாசம் தரீங்க. அந்த வீடியோ எப்படி போட்டாலும் நீங்கள் பாசம் தரீங்க. அந்த பாசத்துக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோ எப்படியாவது நான் போடுறது. ஸோ இன்னைக்கு வீடியோ ஐயோ இன்னைக்கு வீடியோ என்ன இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அதில் நான் நிறைய கிளிப்பு எடுக்கவே இல்லை. சரி எப்படியோ உங்களுக்காக என்னென்ன நடந்துச்சுன்னு வாய்ஸ் ஓவராவது கொடுத்துட்டு சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு குட்டி வீடியோ எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அந்த அப்லோட் பண்ணும்போது தர பாசம் கண்டினியூவாக தாங்க. உங்கள் பாசத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோலாம் போடுறது. நான் ஆக்சுவலி ஒரு பிகினர், எனக்கு அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது எப்படி போடணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இனி வர வீடியோஸில் நல்லா சூப்பராக பண்ணுவேன், அந்த ப்ராமிஸ் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் தர அன்பு பாசம் அதை கண்டினியூ பண்ணி எனக்கு தாங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த எஃபர்ட். ஸோ இந்த குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்களா டைமு 1:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு நைட் டியூட்டி 3 மணி வரைக்கும் போகும். அப்போ இனி அடுத்த வீடியோட பார்க்கலாம். பாய் பாய்.